உதவி யூடியூபர்ஸ், ஹெல்பிங் யூடியூபர்ஸ், ஹெல்ப் டு ஹெல்ப்லெஸ், ஹெல்ப் டு புவர் பீப்புள். இந்த உதவி யூடியூபர்ஸோட பித்தலாட்டங்களை பற்றியும் அவங்களுடைய உண்மையான முகங்களை பற்றியும் நான் ஆரம்பத்திலே உங்களுக்கு சொல்லியிருப்பேன். பல உறவுகள் கடந்த 2.5 வருடங்களாக இவர்களுடைய அதாவது சிவாஜி கணேசன் சார் அவர்கள், நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் சார் அவர்களுடைய நடிப்பே மிஞ்சுற அளவுக்கு கேமரா போன் ஆன் பண்ணோடனே அவங்களுடைய முகம் வேற மாதிரி இருக்கும், போனை ஆஃப் பண்ணோடனே அவங்களுடைய ரியல் குணம் வேற மாதிரி இருக்கும். இப்படிப்பட்ட ஒரு பொய்யான மனிதர்களை, ஏழைகளை வச்சு காசு உழைக்கிறவர்கள், கோடிக்கணக்கில் உழைத்தவர்கள், ஏழைகளுக்கு போன பணத்தை கொள்ளையடித்தவர்கள், பொய்யான ஸ்கிரிப்ட் எழுதி அதன் மூலம் புலம்பெயர்ந்தவர்கள்ட்ட காசு வாங்கினவர்கள், பண மோசடி, பெண் மோசடி, காதல் லீலைகள் அப்படின்னு எக்கச்சக்கமான விடயம் பண்ணி இன்னைக்கு ஒரு 3 வருடத்துக்குள்ள கோடீஸ்வரர்களாக இருக்கிற உலகெங்கும் இருக்கின்ற பிரபல உதவி யூடியூபர்ஸ், பிரபலம் அப்படின்னு சொல்றதை விட வேற மாதிரி சொல்லலாம் சரிங்களா, அப்படியான யூடியூபர்ஸை பத்தி கடந்த 2.5 வருடங்களாக பல பேர் பேசிக் கொண்டிருக்காங்க. நானும் இந்த விடயத்தை விழிப்புணர்வுக்காக கடந்த நவம்பர்ல இருந்து பேசி கொண்டிருக்கேன், என்னோட சேனல்ல பேசி கொண்டிருக்கேன் சரிங்களா. சோ அப்ப இப்ப நமக்கு நம்ம ஜனனி குணசீலன் மேம் அவர்கள், பிக் பாஸ் சீசன் 6 ஜனனி மேம் அவர்கள், லியோ ஜனனி அவர்கள், ஆக்ட்ரஸ் ஜனனி அவர்கள், எப்படி வேணும்னு சொல்லலாம். இப்ப கொடிகட்டி பறக்குறாங்க, சீஸ் அ ரைசிங் ஸ்டார். அப்ப அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிக்குள்ள நிறைய உறவுகள், புலம்பெயர்ந்த உறவுகள் நமக்கு கிடைச்சாங்க. அப்ப அதுல வன்னியில இருக்கிற உறவுகள், பருத்தித்துறையில இருக்கிற உறவுகள், நிறைய பேர் நமக்கு உறவுகளா கிடைச்சார்கள் சரிங்களா. யாழ்ப்பாணம் நிறைய உறவுகள். சோ அப்ப அப்படி இருக்கக்குள்ள வன்னியில இருக்கிற ஒரு சகோதரி அவர்கள் இன்னைக்கு ஒரு விடயத்தை ஒரு குரூப்ல போட்டிருந்தாங்க. ஒரு சகோதரி அவர்களுக்கு நடந்த ஒரு அநியாயம் அப்படின்னு சரிங்களா, அந்த சகோதரி அவர்களுக்கு நடந்த ஒரு கொடூரம். ஸோ அப்போ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம், பேச போகிறோம். நீங்கள் போடுற லைக்கு பல பேருக்கு இந்த வீடியோவை கொண்டு போய் சேர்க்க உதவும். முடிந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கேள்விகள், கருத்துக்கள், தெரிந்த விடயங்கள் இருந்துச்சுன்னா கேளுங்க, சொல்லுங்க சரிங்களா. இது ரெண்டும் எனக்கு பெருசாக தேவையே இல்லை. நீங்கள் இருக்கிற இடங்கள்ல இந்த விடயங்களை பற்றி பேசுங்க சரியா. ஓகே, ஃபர்ஸ்ட் இப்போ அந்த சகோதரி அவர்கள் பவிதா, சுவிஸ்ல இருக்கிற பவிதா சகோதரி அவர்கள், பவிதா சரிங்களா. பல யாழ்ப்பாண உறவுகள், புலம்பெயர்ந்த உறவுகளுக்கு தெரிஞ்சிருக்கும். நான் அவங்களோட காணொலி பார்க்கறேன். அவங்களும் பல பேரால அதாவது பாதிக்கப்பட்டிருக்காங்க. அப்ப அவங்க மனதார உண்மைகளை சொல்லியிருக்காங்க. அதாவது அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல அவங்க சில விடயங்களை சொல்லியிருக்காங்க. அப்ப அவங்க அப்படி உண்மைகளை சொன்னபடியா அவங்களுக்கு பிரச்சனை கொடுக்குற விதமா பல விடயங்கள் நடந்திருக்கு. அப்ப அதன் நிமித்தமா பல வேலைகள் நடந்து கடைசியில அவங்களுடைய யூடியூப் சேனலையும் ஹேக் பண்ணப்பட்டிருக்கு. இப்ப அவங்க சில பேரை பத்தி பேசக்குள்ள அவங்க யாரை பத்தி பேசினாங்கன்னு எனக்கு தெரியல. நமக்கு இந்த வன்னியில இருக்கிற சகோதரி அவர்கள் போட்ட அந்த பதிவுல தான் இப்படி இந்த சகோதரிக்கு நடந்தது அப்படின்ற மாதிரி வந்தது சரியா. ஸோ அப்ப அந்த சகோதரியும் பாத்தீங்கன்னா பல விழிப்புணர்வு வீடியோக்களை போட்டிருக்காங்க, மக்கள்கிட்ட பேசியிருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு நிறைய எக்கச்சக்கமான புலம்பெயர்ந்த உறவுகள் ஆதரவு கொடுத்து கொண்டிருக்காங்க. ஸோ அப்ப அவங்க சில விடயங்கள் அவ சொன்னபடியா, அவங்க சேனல் இருந்தபடியா தானே இப்படி பேசுறாங்க அப்படின்னு போட்டு அந்த சேனலை ஹெக் பண்ணியிருக்காங்க சரியா. ஹெக் பண்ணி அந்த சேனலை எடுத்திருக்காங்க. அப்ப நடுவில் பல புலம்பெயர்ந்த உறவுகள் இவங்க பவிதா சகோதரி அவர்களுக்கு என்ன ஆச்சு, அவங்களோட சேனல் என்ன அப்படின்னு தவித்திருக்கார்கள் சரிங்களா. ஸோ அப்ப இன்னைக்கு அவங்க இதற்கு முதல் சுவிஸ் லைஃப் வித் மீ, கரெக்டா அதான் பேரு, சுவிஸ் லைஃப் வித் மீ அப்படின்னு சேனல்ல இருந்தது அவங்களோட பழைய சேனல். இப்ப அவங்க என்ன அப்படின்னா சுவிஸ் லைஃப் வித் மீ பவிதா அப்படின்னு ஒரு புது சேனல் கிரியேட் பண்ணியிருக்காங்க. புது சேனல் கிரியேட் பண்ணி ஒரு வீடியோவும் போட்டிருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க சரிங்களா. அந்த போஸ்ட்ல கிடக்கு இந்த வண்டியில இருக்கிற சகோதரி அவர்கள், அப்புறம் பருத்தித்துறையில இருக்கிற சகோதரி அவர்கள், யாழ்ப்பாண உறவுகள் இந்த போஸ்ட்டை போட்டிருக்காங்க. அதாவது இந்த சகோதரிகள் இருக்காங்கல்ல, இப்ப பருத்தித்துறையில இருக்க உறவுகள் பல பேர் இந்த சகோதரி அவர்களுக்கு முழுமையாக மனதார ஆதரவு கொடுக்குறாங்க. பருத்தித்துறையில இருக்கிற பல சகோதரிகள், அம்மாமார்கள், நல்ல மக்கள். அதே போல பாத்தீங்க அப்படின்னா வன்னி, யாழ்ப்பாணம் அப்படின்னு அங்க இருக்கிற உறவுகளும் சரி, புலம்பெயர்ந்த உறவுகளா இருக்கிறவங்களும் சரி, இந்த சகோதரிக்கு அவ்வளவு ஆதரவு. அதாவது இவங்களுக்கும் இந்த உறவுகளுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. இதற்கு முதல் அவங்களோட நேரம் பேசினாங்களா அப்படின்னு கூட தெரியாது, பேசியிருக்க சான்ஸே இல்லை. பட் அவங்களுடைய அந்த ரியாலிட்டி, ஒருத்தருடைய அகத்தின் அழகை முகத்தில் தெரியும் பண்ணுவாங்கல்ல. ஸோ சிலது நடிக்கும் கேமராக்காக, காசு ஏர்ன் பண்றதுக்காக, ஏழைகள் மேல பாசம் இருக்கிற மாதிரி,
இல்ல மக்கள் மேல பாசம் இருக்கிற மாதிரி, அப்பா அம்மா மேல பாசம் இருக்கிற மாதிரி, பொண்டாட்டி மேல பாசம் இருக்கிற மாதிரி அப்படியெல்லாம் நடிக்கும். அது 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 வந்து அது அது அதில் நடிச்சு சில பேர் காலங்காலமா ஏமாறுவார்கள். ஆனா அது ஒரு டைம் வெளியில வந்துடும். பட் சில பேர் பார்த்தோன்னே நமக்கு தெரியுமில்ல, இந்த பிள்ளை நல்ல பிள்ளை, நமக்கு அவங்க மேல ஒரு விருப்பு வரும் இல்லை, அவங்களோட முகமா இருக்கட்டும், தோற்றமா இருக்கட்டும், ஒரு சகோதரமா பார்க்க தோணும் இல்லை. ஸோ அப்படிப்பட்டவங்க தான் இவங்க அப்படின்ற இதில் அவங்களோட போட்டோ போடைக்குள்ளேயே வேற சில அவங்கள அதற்கு முதல் போட்ட சேனல்ல போட்ட காணொலிகளை கட் பண்ணி என்ன போட்டிருக்காங்க போல இருக்கு. அப்ப அதுகளை வந்து பார்க்கக்குள்ளே அவங்களோட குரல், அவங்களோட தோற்றம், அந்த கண்ணே உண்மையை சொல்லும். சரிங்களா? பவிதா சகோதரி அவர்களை பத்தி சொல்றேன். அப்ப அந்த சகோதரிக்காக இவங்க வந்து இந்த சகோதரி புது சேனல் கிரியேட் பண்ணியிருக்காங்க. அந்த சகோதரிக்கு இப்படி ஒரு கொடூரம் நடந்திருக்கு, சேனலை ஹேக் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்கள தேடினவங்க நீங்க இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படின்ற ரீதியில அவங்க கூட பிறக்காத உறவுகள், அவங்க நண்பர்கள் இல்லாதவர்கள், அவங்க கூட பேசாதவர்கள் தங்களோட உறவா நினைச்சு தங்களோட ஃப்ரெண்டா நினைச்சு இப்படி பண்றாங்கல்ல, இதுதான் அந்த உண்மைக்கு இருக்கிற பவர். சரிங்களா? ஸோ அப்ப பல பேர் தேடி இருப்பீங்க. நம்மளோட சேனல்ல ஃபுல்லா இதுல வந்து பாத்தீங்கன்னா 95% புலம்பெயர்ந்த உறவுகள் தான் இந்த டனி ஸ்டோக் சேனல்ல. ஸோ அப்ப நல்ல ஒரு, அதாவது அவங்க மக்களுக்கு மக்களை பல பேர்கிட்ட இருந்து காப்பாற்றுறதுக்காக அவங்களும் விழிப்புணர்வு விடயங்களை பண்ணி கொண்டு இருந்தாங்க. அதற்காகத்தான் அவங்களோட ஒரு சேனலை வந்து சில கூட்டம் தூக்கி இருக்கு. ஸோ அப்போ அப்படி இருக்கக்குள்ள ஒரு நல்லவங்களை பற்றி நம்ம ஒரு வீடியோ போடணும். அப்போ ஒரு நல்லவங்களை பற்றியும், அதுவும் இந்த சேனலில் நிறைய புலம்பெயர்ந்தவர்கள், அவங்கள தெரிஞ்சவங்க நிறைய பேர் இருந்திருப்பீங்க, அவங்கள தேடி இருப்பீங்க. அப்போ இந்த வீடியோ போடுறது மூலம் உங்களுக்கும் இந்த வழியை தெரிய வரும் இல்லை, அவங்களோட சேனலோட பேர், இப்போ புது சேனலோட பேர் தெரிய வரும் இல்லை, அதற்காகத்தான் இந்த வீடியோ. சரிங்களா? சுவிஸ் லைஃப் வித் மீ பவிதா, இதுதான் அவங்களோட புதிய சேனலோட பேர். அவங்க புதுசா வீடியோ போட்டிருக்காங்களான்னு தெரியல, போட்டிருந்தாங்கன்னா அந்த வீடியோ முக்கியமா பாருங்க. ஏன்னா நீங்க அந்த வீடியோவில் பார்க்க பார்க்க அது இன்னும் பல பேருக்கு போகும். முடிஞ்சா நீங்க இருக்கிற பல இடங்கள்ல அவங்க போட்ட வீடியோவை ஷேர் பண்ணுங்க. சரிங்களா? நான் பார்க்கல அவங்க போட்டிருக்காங்களான்னு. அவங்க அப்படி போட்டிருந்தாங்க அப்படின்னா அந்த வீடியோவை பல பேருக்கு, புலம்பெயர்ந்த உறவுகளுக்கு நீங்க ஷேர் பண்ணுங்க. அவங்களை எக்கச்சக்கமான பேர் தேடி இருப்பாங்க. சரிங்களா? இப்படிப்பட்ட நல்லவர்கள், அதாவது இங்க ஒரு பக்கம் இந்த சகோதரிய பல சகோதரங்களுக்கு தெரியாது, ஆனாலும் இந்த சகோதரிக்கு நடந்த விடயத்தை தங்களுக்கு நடந்த நினைச்சு அந்த சகோதரியோட புது சேனலை பற்றி அப்டேட் கொடுக்கிற உறவுகள். இன்னொரு பக்கம் இந்த சகோதரி சுவிஸ் லைஃப் வித் மீ பவிதா அப்படின்ற சகோதரி, நான் நல்லா இருந்தா மட்டும் போதும் அப்படின்னு இல்லாம எனக்கு சில விடயங்கள் தேவையில்லாட்டியும் பரவாயில்ல, அடுத்தவங்க வாழ்க்கை நல்லா இருக்கணும், அடுத்தவங்க விழிப்புணர்வா இருக்கணும் அப்படின்னு பண்றாங்கல்ல, இதுதான் நல்லவங்க. அப்ப இந்த ஒருத்தங்க நல்ல விதமா திங்க் பண்ணிக்கலாம். அந்த நல்லவங்களுக்காக எதையும் எதிர்பார்க்காம பல உறவுகள் அந்த நல்லவர்களுக்காக ஒரு ஷீல்டா வருவார்கள். அதுதான் இந்த பிரபஞ்சம் இந்த விடயத்துல படிப்புகிற பாடம். சரிங்களா? நல்லவனை ஆண்டவன் சோதிப்பான், ஆனா கைவிட மாட்டான். கெட்டவனுக்கு நிறைய கொடுப்பான். ஒரு டைம்ல அந்த கெட்டவன் இருந்த இடம் தெரியாம போயிடுவான். சரியா? சரி மக்களே, ஸோ இந்த விடயத்தை வந்து நான் உங்ககிட்ட சொல்லிக்கிட்டு இந்த வீடியோவை நம்ம வந்து முடிக்கிறோம். ஸோ அந்த சகோதரியோட சேனலோட பேரு சுவிஸ் லைஃப் வித் மீ பவிதா. அவங்களுடைய சில வீடியோக்கள், அவங்களோட குரல் அப்பவே தெரியுது அந்த சகோதரி அவர்களுடைய நேர்மை, உண்மை. அதாவது இப்ப பல உறவுகள் அவங்களோட புது சேனலோட பேர் இதுதான் இதான்னு பழைய வீடியோக்களை கட் பண்ணி எடிட் பண்ணி போட்டுட்டு இருக்காங்க. அப்ப அவங்களோட முகம், கண், அவங்களோட பேசுற இது அவங்களோட நேர்மையை சொல்லுது. இப்படியான நபர்கள் கண்டிப்பா சோசியல் மீடியாவில் தேவை. அது இப்படியான ஒரு வீர பெண்கள், சிங்க பெண்கள் கண்டிப்பா என்கரேஜ் பண்ணப்பட வேண்டியவர்கள், மோட்டிவேட் பண்ணப்பட வேண்டியவர்கள். இவர்களை பார்த்து பல சிங்க பெண்கள் மட்டுமில்ல, இப்படியான சிங்க பெண்களை பார்த்து பல ஆண்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ட் வரும், ஒரு நல்லது, ஒரு பாசிட்டிவிட்டி வரும். சரிங்களா? இப்படியான நபர்கள் கொண்டாடப்பட வேண்டியவர்கள். இப்படியான நபர்கள் சோசியல் மீடியால தேவை. ஸோ அவங்கள தேடினவங்களும் சரி, அவங்க ஏதாவது புது வீடியோ போட்டிருந்தாங்கன்னா அந்த விடயத்தையும் சரி பல பேருக்கு ஷேர் பண்ணுங்க, அதை பற்றி பேசுங்க. சரிங்களா? அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா வன்னி சகோதரி அவர்கள், நம்ம பேசுவோம் இல்ல பிரபல உதவி யூடியூபர்ஸை பற்றி. அதுல வந்து அந்த சகோதரி அவர்கள் சொல்லியிருந்தாங்க,
தங்களோட பிள்ளைகள்கிட்டையும் சேட்டைகளை விட்டது. ஆனா ஆரம்பத்திலே வந்து நம்ம வந்து வெட்டி விட்டுட்டோம் அப்படின்ற ரீதியில, அதாவது நாங்க கஷ்டப்பட்டாலும் அந்த கஷ்டத்தை வந்து நாங்க கடவுள்கிட்ட சொன்னோம். கை இருக்கு கால் இருக்கு நாங்க உழைச்சிக்கிட்டோம். சிலது தேடி வந்துச்சு, அம்மா உதவி வேணுமா அம்மா அப்படின்னு. அப்ப பிரான்ஸ்ல அவங்களோட சகோதரம் இருந்திருக்கு, சரிங்களா? அதாவது ஒண்ணு விட்ட சகோதரம். அப்ப அவங்க சொல்லியிருக்காங்க, இப்ப எனக்கு உதவி பண்ண இப்ப அந்த அளவு காசு இல்லை, ஆனாலும் கண்டது வரைக்குள்ள அந்த உதவிகளை வாங்காத, கண்டதையெல்லாம் வீட்டுக்குள்ள விடாத அப்படின்னு. அப்ப அந்த கண்டதே உதவி பண்ண வந்ததே வந்து வீட்டை பொம்பளை பிள்ளைகள் இருக்கு அப்படின்னு சரியா வந்தது. அது ஆரம்பத்திலே நாங்க அதுகளை வீட்டுக்குள்ள வரவிடாம துரத்திட்டோம் அப்படின்னு அவங்க வந்து ஒரு அந்த பதிவையும் வந்து போட்டிருந்தாங்க, கண்டதுகளை வீட்டுக்குள்ள விடாதீங்க அப்படின்னு. ஸோ இது வந்து அதாவது இந்த உதவி யூடியூபர்ஸ் உலகங்கள் இருக்கவங்க எல்லாம் பண மோசடி மட்டும் பண்ணல, பித்தலாட்டங்கள் மட்டும் பண்ணல, பெண்களை ஏமாத்துறது பண்ணி கொண்டிருக்காங்க. அதனால ஏழைகளா இருந்தா கூட, கஷ்டமா இருந்தவர்களா இருந்தா கூட கண்டதுகளுக்கு உங்களோட டீட்டெயிலை கொடுக்காதீங்க, சரிங்களா? எல்லா இடமும் காவாலி கூட்டமா கிடக்கு. நன்றி.